சென்னையிலிருந்து சேலம் வழியாக கோயம்புத்தூர் செல்லும் தனியார் பேருந்தை பயணிகள் பதிவு செய்துள்ளனர். தனியார் பேருந்தில் பயணிக்க 1200 ரூபாய் ஒவ்வொருவரிடமும் கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு பேருந்தில் ஏறிய நிலையில் பயணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்திருந்தனர். பின்னர் சென்னையிலிருந்து தனியார் பேருந்து புறப்பட்டது. அப்பொழுது சிறிது தூரத்தில் ஈரோட்டை சேர்ந்த சரண்யா என்ற இளம்பெண் இருக்கையில் அமர்ந்திருந்த பொழுது உடல் முழுவதும் பூச்சி கடிப்பது போன்ற வலித்துள்ளது. பின்னர் பார்த்த பொழுது இருக்கையில் முழுவதும் மூட்டை பூச்சிகள் நிறைந்த காட்சியளித்துள்ளது. மூட்டை பூச்சிகள் கடித்ததில் உடல் முழுவதும் தடுப்பு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் பேருந்தை நிறுத்த சொல்லி வலியுறுத்திய நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் ஓட்டுநர் பேருந்தை இயக்கி வந்துள்ளார். அப்பொழுது வாக்குவாதம் செய்த பயணிகள் பெருங்குளத்தூரில் பேருந்தை நிறுத்திய நிலையில் உடல் முழுவதும் பாதிப்பு ஏற்பட்டு சரண்யா உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொண்டார். இவர் மட்டுமில்லாமல் பேருந்தில் பயணித்த அனைவருமே மூட்டை பூச்சி கடித்துக் கொண்டே இருந்ததால் பேருந்தில் அமர முடியாமல் பயணிகள் அனைவரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். பின்னர் இது தொடர்பாக பெருங்குளத்தூரில் காவலர்களிடம் புகார் தெரிவித்துள்ளனர். பின்னர் பேருந்து உரிமையாளர்களிடம் காவலர்கள் தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். இருப்பினும் பேருந்தை மாற்றிக் கொடுக்காமல் பேருந்தின் உரிமையாளர் மற்றும் காவல்துறையினர் அதே பேருந்தில் பயணிகள் அனைவரையும் ஏற்றி அனுப்பியுள்ளனர். பேருந்தில் அமர முடியாமல் பேருந்தில் பயணிகள் கடும் பாதிப்பு சந்தித்து வந்த நிலையில் பேருந்தை எங்கும் நிறுத்தாமல் ஓட்டுநர் இயக்கி வந்த வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பேருந்து பயணிகளுக்கு பாத்ரூம் வசதி கூட வாகனத்தை நிறுத்தவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த பயணிகள் பேருந்தை நிறுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் பேருந்து ஓட்டுநர் காதில் கேட்டுக்கொள்ளாமல் பேருந்து தொடர்ந்து இயக்கிக் கொண்டே செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. அதே போல ஓட்டுநர் மட்டும் பேருந்தை இயக்கி வந்ததாகவும் மற்ற ஓட்டுநர் அருகாயில் அமர்ந்து கொண்டு குற்றச்சாட்டை காதில் வாங்காதது போல் இருந்ததும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பேருந்து முழுவதும் மூட்டை பூச்சிகள் இருக்கும் காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தீபிகா, 10 மினிட்ஸ் தான் உட்காந்துருந்தேன். நான் சீட்ல 10 மினிட்ஸ் தான் உட்காந்துருந்தேன். 10 மினிட்ஸ்ல உட்காந்துல இருந்தே நான் சும்மா ஏதோ இச்சிங்கா இருக்கேன்னு சொல்லிட்டு சரி கொசு கடிக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கொசு கிடையாது. எந்திரிச்சு பார்த்ததுல இருந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா பூச்சி, இன்செக்ட், 2 வகையான இன்செக்ட் இருக்கு. அது என்னன்னே தெரியல. ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகி இதுல இருந்து இது வரைக்கும் வீங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்க பக்கத்துல பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொன்னோம். அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ பெருங்குளத்தூர்ல அங்க இருந்த டோல் போலீஸ் அவங்க கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாங்க பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பென்சஸும் நாங்களே தான் பார்த்துக்கிட்டோம். அவங்க எதுவுமே பொறுப்பேற்றுக்கவே இல்லை. அவங்களுக்கு திருப்பி நாங்கள் கால் பண்ணோம், அட்டன் பண்ணவே இல்லை. திருப்பி அந்த போலீஸ் கூப்பிட்டு தான் அவங்க அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணிட்டு திருப்பி எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அவங்க கிட்ட இருந்து. எங்களுக்கு பஸ்ஸை மாற்றி தர சொன்னோம், நைட்டே மாற்றி தர சொன்னோம். ஆனால் எங்களுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க பண்ணி தரல.